ஹே ஆல், எப்பவுமே ஒரே மாதிரி பிரியாணி செய்யாம அடுத்த வாட்டி மஷ்ரூம்ல இந்த மாதிரி தொன்ன பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அது கூடவே கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பேஸ்ட் அரைக்க போறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் துண்டு போல இஞ்சி, 2 போல பூண்டு, அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 3 போல பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் போல வதக்கிட்டு இப்போ நம்ம புதினாலாம் வச்சு அரைச்சோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட இந்த மாதிரி நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் 2 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிட்டு இந்த ஸ்டேட்ல இருக்கும்போது தம் போட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் போல நல்லா தம் போட்டுட்டு இப்போ அதுக்கு மேல நெய் ஊத்திக்கலாம். நெய் ஊத்தினதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான தொன்னி பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.